ஹலோ பெங்களூரு, வெல்கம் டு எஸ்கேஎஸ் ஆர்கானிக். இப்போ நம்ம பூண்டு மிளகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம், சக்கரை போடணும், வெந்தயம், சோம்பு, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கருவேப்பிலை இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம், கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா சோம்பு, வெந்தயம், நம்ம வந்து சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு, அப்போ இப்போ இது ஒரு சைடு வதங்கட்டும். நம்ம அதுக்கு இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். சூப்பராக கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, வரமிளகா, சின்ன வெங்காயம், சொல்லி இதெல்லாம் ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் வதங்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம். வதங்கணும், கண்ணாடி பதத்துக்கு வரணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எல்லாம் வதங்கிட்டோம் பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த கலர் வரணும், இந்த கலர் வரணும். பாருங்கள், நல்லா இந்த கலர் வரணும். தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருக்கு. இது அது வரும். அந்த மசாலா முன்னையே வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம புளி கரைசல் ஊற்றிடலாம். கலக்கி நல்லா தீயணும். நல்லா இவங்க இப்போ கொதிச்சு சுண்டணும். நல்லா சுண்ட விடலாம். இப்போ இவங்கள நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம் மசாலா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி வச்சோம் இல்லைங்களா, இந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இந்த பவுடர்லாம் கொஞ்சம் போட்டுடலாம். மல்லி பவுடர், கறி மசாலா பவுடர், மஞ்சள் பவுடர், மிளகாய் பவுடர், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலரில் வரணும். இதுதான் பாருங்கள், நல்ல பதத்துக்கு வந்தால் தான் இந்த கலர் வரணும். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டே தாளித்து விட்டுருக்குறோம் இல்லையா, அதில் ஊற்றிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம், ஜாஸ்தியெல்லாம் வேணும். எவ்வளோ மசாலா நம்ம இருக்குதோ அவ்வளோ ஆட் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆல்ரெடி நம்ம எல்லாம் பண்ணி ஆச்சு. லாஸ்ட் ஆயிடுச்சு குழம்பு. பாருங்கள் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. நம்ம ஃப்ளேவருக்கு வெல்லம் போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வெல்லம், கொத்தமல்லி தூவிட்டாக்க ஃபைனல் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் பூண்டு மிளகு கொழும்பு. இவ்வளோ தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பார்த்துட்டிங்களா? வீடியோ செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு மிளகு கொழும்பு புல்லு நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு. இப்படி இருக்கணும். மறக்காமல் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ பெங்களூரு.